வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னுள் சூக்குமமாக இருந்து வழி நடத்துவராக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். நம்மளோட இந்த குரூப்பில் இணைந்துள்ள அனைவருக்கும் இந்த 2 மாதம் ஒத்துழைப்பு கொடுத்து லைக் அண்ட் ஷேர் பண்ண அனைவருக்குமே நன்றியும் வாழ்க வளமுடன் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி, டிசம்பர் 1 பிரம்மஞானம் என்ற இந்த தலைப்பில் மகரிஷியோட வாழ்க்கை மலர்களிலிருந்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். மகரிஷியோட ஒரு கவி, அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் மாக்கி வழுத்துமோர் அறிவு முதல் 5 மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பிரம்மஞானம் என்பது இந்த அணு முதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கியது. சுத்த வெளியேதான் இறைநிலை என்றும், அதுவேதான் கடவுள் என்றும், அதுவேதான் பூரண பொருள் என்றும் மகரிஷி கூறுகிறார். இந்த சுத்த வெளியானது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இறுக்கம் ஏற்பட்டு அந்த இடத்தில் ஒரு மடிப்பு விழுகிறது. அதை சுற்றி ஒரு காந்தக்களம் உருவாகிறது. அதுவேதான் நிழல் விண் என்ற முதல் தோன்றதுனால அது நிழல் விண் என்று அழைக்கப்படுகிறது. சுத்தவெளி தன்னிருக்கத்தால் ஏற்பட்ட இந்த சூழ்நிலையை தான் காந்த கரைச்சல் என்றும், அதுவேதான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதால் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற இந்த 6 காரணங்களாக நமக்கு தோன்றுகிறது. விண் முதல் மண் வரை அந்த கோடிகள் அனைத்துமே அந்த சுத்த வெளியில் அழுத்தத்தால் தான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுவேதான் மனிதனில் வரும்பொழுது மனமாக இயங்குகிறது. இதைதான் தன் அறிவின் மூலம் மனம் உணர்ந்து கொண்டு எல்லா பொருட்களிலும் இறைவனை எவன் ஒருவன் காண வல்லோனோ அவனுள் நான் இருக்கிறேன் என்ற இந்த கீதையின் கருத்துக்கேற்பவும், உன்னிலே நான் அடங்க என்னிலே நீ விளங்க என்ற மகரிஷியின் கவிக்கு ஏற்பவும் நாம் அறிவின் நிலையை உணர்த்தி அதை உணர்ந்து கொண்டால் இறைநிலையேதான் தோற்ற பொருட்கள் அனைத்துமாகவும் ஓர் அறிவு முதல் 5 அறிவு வரையும் இந்த உலகில் இருக்கும் 80 கோடி உயிரினங்கள் அனைத்துமே அந்த இறைநிலைதான், பிரம்மம் தான். பிரம்மம் ஒக்கட்டே பர பிரம்மம் ஒக்கட்டே, இந்த பிரம்மம் தான் எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளது என்பதை உணர்ந்து அதை நாமும் அதுவேதான், அவன் வேறு நான் வேறு என்று இல்லாமல் அவனும் நானும் ஒன்றுதான் என்ற இந்த உணர்வை, இந்த இயல்பை நாம் கருத்தாக உணர்வதற்கு தான் மகரிஷி இந்த பிரம்ம ஞானம் என்று கவியை பிரம்ம ஞானம் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்காரு. ஒரு வாட்டி மகரிஷி கிருபானந்த வாரியார் கேட்கிறாரு, இந்த பிரம்ம ஞானத்தை நீங்க அனைவருக்குமே கொடுக்குறீங்களே, அனைவருமே இத உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்க சொல்ல, பிரம்ம ஞானத்தை கொடுத்துற உணர்ந்தவர்கள் அதை கடைபிடிப்பாங்க, மற்றவர்கள் அதை ஓதி தன்னுள் ஆழ்ந்து செல்ல அந்த பிரம்மத்தை அவர்கள் உணர்வார்கள். அதுவேதான் நான் என்ற அந்த நீண்ட சரித்திர உண்மையை உணர்ந்து யாருக்கும் துன்பம் செய்யாமல் எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நம் செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு கருணையோடு வாழ்வதற்கு தான் இந்த பிரம்மஞானம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.